பல நேரங்கள்ல குழப்பமான சமயங்கள்லயும் சரி, முடிவெடுக்க முடியாத நிலையிலயும் இந்த கிருஷ்ணருடைய உபதேசம் தாங்க எனக்கு வாழ்க்கையில நெறைய விஷயங்கள கற்றுத் தந்திருக்கு. அது மாரி நான் பண்ணதால என்னவோ கிருஷ்ணர்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கிருஷ்ணர நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி கிருஷ்ண ஜெயந்திக்கு கும்பிடலாம் அப்படின்றதுனால, இன்னைக்கு வந்து கிருஷ்ணர் டெக்கரேஷன் எப்படின்றத வீடியோவா போட்டிருக்கேன் பாருங்க. முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கிருஷ்ணர் டெக்கரேஷனுக்கு ஒரே மாரி இருக்கணும் அப்படின்னா, கலர் அட்ராக்ஷனா இருக்கணுன்றதுக்காக இந்த சில்வர் கலர் பிளேட் எடுத்துக்கிட்டேங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த எல்இடி பல்ப் ஒயர் வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்ட போறேங்க. இந்த எல்இடி பல்ப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பல்ப் வந்து ₹30 தான் எல்லா கடைகள்லையும் கிடைக்குதுங்க. டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் வாங்கினேன். அந்த பிளாக் கலர் பட்டன் அழுத்துனனாலே நம்மளுக்கு எரியும். இதுக்கு நம்ம வந்து ஃப்ளக் பாயிண்ட்லாம் போட வேண்டியதில்ல. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ இதை வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை வச்சு நம்ம ஒட்டிட்டு, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பிளேட் வந்து சில்வர் கலர்ன்றதுனால இன்னைக்கு ஒயிட் காம்பினேஷனே குடுக்கலான்னு பேர்ல் வந்து இதில கொட்டிட்டேங்க ஃபுல்லா. இதுக்கு மேலே ஒரு கப்பும் வச்சாச்சு. அதே கலர் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த லுக் வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா, என்கிட்ட இருக்கிற கிருஷ்ணர் வந்து பிளாக் கலர்ல இருக்கிறதுனால, நான் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, எம்ப்ராய்டரி போடுற அந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா? அந்த ரிங்க எடுத்துக்கிட்டேன். அந்த ரிங்கில பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, செல்லோ டேப் போட்டு ஒட்டுறேங்க. ஃபுல்லா ஒட்ட போறோம். ஒரே பக்கம் வந்து பசை இருக்கிற மாரி பார்த்து ஒட்டிக்கலாம். ஏன்னா, நம்ம அந்த பசையில வந்து ரோஸ் பெட்டல்ஸ் அதாவது இதழ்கள்லாம் ஒட்ட போறோம். அதனால ஃப்ரண்ட்ல வந்து பசையும், பின்னாடி வந்து பசை இல்லாத மாரியும் ஒரே மாரி பார்த்து ஒட்டிக்கோங்க. இந்த ரிங்கில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நான் சுத்தி இருக்கிறது வந்து இந்த சாரீக்கெலாம் லேஸ் வைப்பாங்க இல்லையா? அந்த மாரி இத வந்து வாங்கின்னு வந்து சுத்தி வச்சுருக்கேங்க. ஒரு சில இதெல்லாம் வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஏன்னா, வீடியோ நெறைய டைம் எடுத்துக்கும் அப்படின்றதுனால. இந்த மாரி நீங்க வந்து ஒட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நல்லாவே ஒட்டி நிக்குதுங்க. ஏன்னா, லைட் வெயிட்டுன்றதுனால அந்த பசையே போதுமானது இருக்கு. இத வந்து ஃபுல்லா பேக்ரவுண்டா வைக்க போறேன். நான் வந்து இப்போ கிண்ணமும் தட்டும் வச்சேன் இல்லைங்களா? அந்த கிண்ணத்து மேல இப்போ அ கிருஷ்ணர் சிலையும் வச்சு நம்ம அதுக்கு பேக்ரவுண்டா இத வச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இத ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்க. இது கூடவே வந்து ஒரு விளக்கும் வச்சிருக்கேன். அந்த ஆயில் லேம்ப் வந்து செஞ்சிருக்கேன். அதாவது ஒரு கிளாஸ் பவுல் இருக்கு. அதில வந்து தண்ணிய ஊத்திட்டு, அதுக்கு மேல கொஞ்சமா ஆயில ஊத்திடணுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் அதாவது வாட்டர் கேன் கூட இருக்கலாம். ஒரு சின்னதா ஒரு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு சென்டரா ஹோல் போட்டு, அதில வந்து திரிய போட்டுட்டு மேல வச்சோன்னு சொன்னாக்கா, நம்மளுக்கு சென்டரா வந்து தீபம் எரியும். இது நெறைய நீங்க பார்த்துருப்பீங்க. தெரியாதவங்க செய்து பாருங்க. நல்லாவே அழகா இருக்கு. அதை சுத்தி நான் பூ போட்டு ஒரு விளக்கும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நம்மளுக்கு ஃபுல்லா வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வாங்க போய் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னா கமெண்ட்ல கேட்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த மாரி வீடியோஸ் வேணும்னு சொன்னா என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பாருங்க, இதுதாங்க அந்த டெக்கரேஷன். கிருஷ்ணர் மேலேயும் வந்து வளையல்ல வந்து நான் ஒரு பீட்ஸ் வந்து சுத்தி வச்சிருக்கேன். பாருங்க, ஃபுல்லா இருக்கு. இந்த லேம்பும் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்க செய்து பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும்.